தினம் ஒரு நீதிமொழிகள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு ஞானத்தின் ஊற்று பெற்றோர்கள். நீதிமொழி 1:8. என் மகனே, என் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றோர்களுடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே ஒரு கேள்வி வருகிறது, ஏன் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? முதல் காரியம், நாம் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பதாக அவர்கள் இந்த உலகத்தை பார்த்திருக்கிறார்கள். இன்னும் புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், தற்போது நாம் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அல்லது என்ன போராட்டத்துக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோமோ அவர்கள் முன்பதாகவே அதை கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள். ஆகையால் தான் அநேக நேரங்களில் பெற்றோர்கள் இதை செய், இதை செய்யாது, இதற்கு கீழ்ப்படி என்று தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்வதுண்டு. இரண்டாவது காரியம், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எப்பொழுதுமே நன்மையைத்தான் செய்வார்களே தவிர தீமையை செய்ய மாட்டார்கள். மத்தேயு 7:9, 10 இவ்வனமாக சொல்கின்றது, மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ அல்லது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? இந்த வேத வசனம் சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்திற்குரிய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சிறந்ததை தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய பெற்றோர்களுடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு கீழ்ப்படியும் பொழுது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். 10 கற்பனைகளில் 5வது கற்பனை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமனுவாயாக. இதை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.